Next 14.4. 14.4 அப்படிங்கிறது ஒரு கிராஃப் வரைகிற எக்ஸசைஸ். நம்மளுடைய போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுல இருந்து 4 மார்க்ஸ் கேட்பாங்க. கிராஃப் கேட்கறதுக்கு மோஸ்ட் சான்ஸ் அதுல இருக்கு. நம்மள்ட்ட ஹோல் டெக்ஸ்ட் புக் பாத்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் சொல்லி 3rd லெசன் வரும். அங்க இருந்து கிராஃப் வரலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து ஒரு கிராஃப் வரும். இல்ல கிராஃப் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா 4 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. 14.4 பத்தி few introduction நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் பார்த்திருப்போம். ஆஃப்டர் தட் எக்ஸசைஸ்க்குள்ள போகலாம். 14.4ல உள்ள எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ்மே நான் டீச் பண்ணிடுவேன். நீங்க ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டு பாருங்க. ஸோ எக்ஸசைஸ்க்குள்ள நான் டீச் பண்ணிடுவேன். Now 14.4. Textbook page number 293. It's a graphical representation. Graphical representation of cumulative frequency distribution. இல்ல 2 டைப் இருக்கு. So number 1, less than type ogive graph. And second one, more than type ogive. This word is read as ogive. நமக்கு கிராஃப் வரையறது இருந்தா யூஸ்வலி நம்ம பாயிண்ட் வந்து 2 கோஆர்டினேட் x, y 2 டைமென்ஷனலா இருக்கும். x, y ன்னு இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் நீங்க பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் கிராஃப் ஷீட்ல பிளாட் பண்றோம். லைன் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெக்கார்டு கிராஃப் கிடைச்சிரும். ஸோ இந்த கிராஃபிக்கல் வேலையை நம்ம மீடியன் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் நமக்கு எக்ஸாம்ல சம்டைம் கிராஃப் மட்டும் வரைய சொல்லுவாங்க. கிராஃப்ல இருந்து மீடியன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்க கிராஃபிக்கல் வேலை கிடைச்ச மீடியன் உங்க ஃபார்முலா வேலை கண்டுபிடிச்ச மீடியனோட மேட்ச் ஆகுதாங்கிறத வெரிஃபை பண்ணவும் சொல்லுவாங்க. So less than type ogive, more than type ogive. And எக்ஸசைஸ் குள்ள போகும் பொழுது அந்த கிராஃப்க்கு எப்படி நம்ம பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்றோம், ரெக்கார்ட் டேபிள் எப்படி போடுறோம் அப்படிங்கறத வந்து எக்ஸசைஸோட சேர்த்து பார்க்கலாம். Ma'am? Yes, ma'am. Ma'am, and the ogive na enadhu ma'am? Ogive. Not ogive, ogive. Ogive. Okay ma'am. Ogive na enadhu ma'am? Wait a minute, ma'am. Okay ma'am. உங்களுடைய cumulative frequency இருக்கு இல்லையா, அது நம்ம கிராஃபிக்கல் வேலை மார்க் பண்றது 2 டைப்பா மார்க் பண்றோம். So first type பேரு less than type model. Second type more than type. Okay ma'am. Ma'am, okay ma'am.
அதுக்கு நான் தான் வந்து ஃபுல் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது சம்மோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றேமா. ஓகே மேம். சரிதானா? மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 290 290ல வந்து ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த கிராஃபிக்கலுக்கு ரிலேட்டடா உள்ளது எல்லாமே ஓகே மேம். பேஜ் நம்பர் 290ல இருக்கு. மேம் பாத்துட்டேன் மேம். பார்த்தாச்சா? சோ மேம். அந்த கிராஃப் வரையறதுக்கு ரெக்கார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நான் டீச் பண்ணுவேன். ஓகேங்க மேம். ஆக்சுவலா கர்வ் இந்த கிராஃப் வந்து கர்வ் ஃபார்மட்ல வரும், நாட் அ லீனியர் கிராஃப். அது ஸ்ட்ரைட் லைனா இருக்காது. உங்க கிராஃப் இப்படி ஸ்ட்ரைட் லைனா வராது. நம்ம ஒன் டைப் லெஸ் தேன் டைப் கிராஃப் எப்படி இருக்கும்னா உங்களுடைய இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சோ லெஸ் தேன் டைப்னா உங்க கிராஃப் கீழ இருந்து மேல நோக்கி போகும், இப்படி வரும். ஸ்ட்ரைட் லைனா இருக்காது, இப்படி கர்வ் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? ஓகேங்க மேம். இந்த கர்வ் வந்து நம்ம ஓஜிவ், அந்த ஏன் ஓஜிவ் சொல்றோம்ட்டு உங்க டெக்ஸ்ட் புக்ல 290 பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க, தெரியும். ஓகேங்க மேம். தென் மோர் தென் டைப் கிராஃபா இருந்தா உங்க கிராஃப் வந்து இப்படி மேல இருந்து கீழ வரும். ஓகேங்க மேம். மோர் தென் டைப். ஓகே. இது மோர் தென், இதுல ஓகேங்க மேம். லெஸ் தென், கீழ இருந்து மேல போனா லெஸ் தென், மேல இருந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்துனா அது வந்து மோர் தென் டைப். ஒரே கிராஃப்லயே நம்ம லெஸ் தென் மோர் ரெண்டையும் சேர்த்தே வரையலாம். நம்மள ரெண்டையுமே கேட்டு வரைய சொல்லிதான் ரெண்டும் வரையலாம். ஓகே தானா? சோ 14.4 போகலாம். மியூட் பண்ணிக்கோங்கம்மா. Exercise 14.4, textbook page number 293. First sum. The following distribution gives the daily income of 50 workers of a factory. The table is given. Convert the distribution above to a less than type cumulative frequency distribution and draw its OG. உங்களுடைய டேபிள் நீங்க பாத்தீங்கன்னா டேபிள் வந்து குரூப் டிஸ்ட்ரிபியூஷனா கொடுத்திருக்கோம். சோ குரூப் டிஸ்ட்ரிபியூஷன்னா this to this அந்த ஃபார்மட், அதாவது இப்ப 100 to 120, 120 to 140, இது வந்து குரூப் டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது கன்வெர்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது உங்க குரூப் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கிற டேட்டாவை லெஸ் தென் டைப் cumulative frequency நீங்க ஃபர்ஸ்ட் மாத்தணும். Convert the distribution above to a less than type cumulative frequency distribution and draw its OG. டேபிள் வந்து cumulative frequency மாடலுக்கு மாத்திட்டு கிராஃப் வரைய சொல்றாங்க. உங்களுக்கு கொடுத்திருக்க டேபிள் ஃபர்ஸ்ட் daily income in rupees, number of workers, $100 to 120, 120 to 140, 140 to 160, 160 to 180, 180 to 200. Frequency 12, 14, 8, 6, 10. இது உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கிற டேபிள். இது எப்படி நமக்கு தேவையான ரெக்கார்ட் டேபிளா மாத்துறோம் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட क्वेश्चन பாத்தீங்கன்னா convert the distribution above to a less than type cumulative frequency.
இந்த லெஸ் தேன் டைப்பை கையில பென் இருந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லெஸ் தேன் டைப் cumulative frequency. மேம் எஸ் மேம். மேம் அந்த ஓகிவ்ல என்னது மேம்? அது கிராஃப் நம்ம ஓகிவ் அப்படிங்க ஓகிவ் அல்ல, நாட் ஓகிவ், ரீட் ஆஸ் ஓஜிவ். உங்க டேபிள் எப்படி போடணும் நான் டீச் பண்றேன். இந்த டேபிளுக்கு மார்க் அலாட் பண்ணுவாங்க. கொடுத்திருக்கிற கிளாஸ் இன்டர்வல வெர்டிகல் வைஸா எழுதிடலாம். டெய்லி இன்கம், அதாவது லெஸ் தேன் டைப் டேபிளா மாத்துறோம். கொஸ்டின்ல கேக்குறது லெஸ் தேன் டைப் cumulative frequency வரைய சொல்லியிருக்காங்க. லெஸ் தேன் டைப்ங்கிறனால நமக்கு டேபிள வந்து லெஸ் தேன் டைப்பா மாத்தணும்னா இந்த டேபிள் நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்திருக்காங்க? 100 to 120 12 workers, 120 to 140 14 workers, 140 to 160 8 workers and so on. இப்போ less than 120 less than 140 ன்னு சொல்லிட்டு நீங்க குரூப்பா ஃபார்ம் பண்ணணும். நம்மளுடைய டேட்டாவை வந்து இது குரூப்பா இண்டிவிஜுவல் குரூப்பா இருக்கும். இத வந்து 120க்கு கீழே 140 கீழே அப்படின்னு சொல்லிட்டு டேபிள வந்து லெஸ் தேன் டைப்க்கு மாத்துறோம். உங்க டேபிள்ல லெஸ் தேன் டைப் கேட்டிருந்தாங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வல்லையும் இந்த அப்பர் லிமிட் பக்கத்துல அப்பர் லிமிட்டை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சின்னதா டிக் பண்ணிக்கோங்க. உங்க டேபிள ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது லெஸ் தேன் 120, then less than 140, less than 160, less than 180, less than 200. Next one, அடுத்தது வந்து cumulative frequency CF, less than 120, 120க்கு கீழே இன்கம் வாங்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து 12 மெம்பர்ஸ். இப்போ இங்க 12 எழுதுறோம். அடுத்து லெஸ் தேன் 140 எழுதியிருக்கோம். லெஸ் தேன் 140 எழுதியிருக்கோமா? இப்போ 140க்கு கீழே அப்படின்னா 12 and 14 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 12 plus 14 26. Then less than 160, add these three. Less than 160 கீழே இந்த 3 group மெம்பர்ஸும் இன்க்ளூட் ஆவாங்க. மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10, 20, 30, 34. Then less than 180. The 4 frequency நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா we get 40. And less than 200 50. Yes. மியூட் பண்ணிக்கோங்க. So ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா we get 50. மேம் எதெல்லாம் ஆட் பண்ணனும்? என்னம்மா? டவுட் கேளுங்கம்மா. மேம் 50 எதெல்லாம் ஆட் பண்ணனும்? ஃபுல்லா ஆட்
பண்ணுமா? less than 200 னா add all the frequency, எல்லா frequency add பண்ணுங்க. Are you okay? Okay, so less than 1 னா till 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணுமா? அதாவது லாஜிக்கா நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும், மக் பண்ணா கஷ்டம். லெஸ் தேன் 120 னா 120க்கு கீழே அப்ப இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் வரும். லெஸ் தேன் 140 கீழேனா இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணும். லெஸ் தேன் 160 மூணு ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணும். லெஸ் தேன் 180 add these four, and less than 200 add all the frequency. Are you okay? So first two sums செய்யும்போது உங்களுக்கு doubts arise ஆகுற மாதிரி தான் இருக்கும். And அதுலயே ஒரு few sums practice பண்ண பிறகு உங்களுக்கு clear idea கிடைச்சிடும். இதுல வந்து நம்ம கிராஃப்ல என்ன பாயிண்ட் பிளாட் பண்ணுவோம் அப்படிங்கறத எழுதி தரேன். ஸோ பாயிண்டோட ஃபார்மட் வந்து நமக்கு x, y அப்படிங்கறத நம்ம கிராஃப்ல மார்க் பண்ணுவோம். லெஸ் தென் டைப் டேபிளா இருந்தால் x ரெப்ரசன்ட் பண்றது என்ன, y ரெப்ரசன்ட் பண்றது என்ன. இது வந்து மோஸ்ட்லி நமக்கு 1 மார்க்ல கூட கேட்பாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் லெஸ் தென் டைப் கிராஃப். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். பாயிண்டோட ஃபார்மட் வந்து 2 டைமென்ஷனல் x, y தான். இந்த xங்கிறது அப்பர் லிமிட் கமா கரஸ்பாண்டிங் CF னா cumulative frequency. நீங்க கிராஃப் லெஸ் தென் டைப் போடுறீங்கன்னா அப்பர் லிமிட் கமா கரஸ்பாண்டிங் CF. அதனாலதான் லெஸ் தென் டைப் போடும் பொழுது ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல்லையும் அப்பர் லிமிட்ல பென்சில் வச்சு சின்ன மார்க், ஒரு டாட்டோ ஒரு கிராஸ் சிம்பிளோ போட்டு வச்சுக்கலாம். நீங்க அப்பர் லிமிட் கமா கரஸ்பாண்டிங் CFனா இதுல நீங்க கால்குலேட் பண்ணிருக்கிறது. இது அப்பர் லிமிட் கரஸ்பாண்டிங் CF. உங்களுடைய பாயிண்ட் என்ன ஃபார்மட்ல இருக்கு? 120,12. The second point 140,26. Third one 160,34. 180,40. 200,50. So இதுதான் நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். மேபி உங்க கிராஃப் வந்து மோர் தென் டைப் ஓஜிவா இருந்தால், ஸோ மோர் தென் டைப் ஓஜிவா இருந்தா பாயிண்ட் லோவர் லிமிட் கமா கரஸ்பாண்டிங் CF. இதான் பாயிண்டோடைய ஜெனரல் ஃபார்மட். x, y சொல்றோம்ல, அந்த எக்ஸுங்கிறது லோவர் லிமிட், ஒய்ங்கிறது கரஸ்பாண்டிங் CF. இந்த ரெண்டுமே நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ கிராஃப்ல பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து இந்த தேர்ட் காலத்துல நான் ஹைலைட் பண்ணிருக்கிறது தான். சில ஸ்கூல்ல வந்து இந்த காலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த 2வே எனஃப் அப்படிம்பாங்க. கீழே இந்த பிளாட்டட் பாயிண்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுத்து எழுதுவாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட் தோணுதோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ கிராஃப் ஷீட்ல வரைகிறது எப்படின்னு பார்த்துடலாம். எக்ஸாம்க்கு வந்து பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். நான் பென் வச்சு வரைஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு கிளியரா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. So draw the y axis. யூஸ்வலா கிராஃபை வந்து இப்படி மிடில் நம்ம வரைவோம், அப்படி வரைய தேவையில்லை. And draw the x axis also. ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுவோம். X axis, it is y axis. So நம்ம பாயிண்ட பாருங்க, எப்படி ஸ்கேல் எடுக்கலாம்ங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 120 ஃபர்ஸ்ட் ஒன் தான் x ஆக்சிஸ்ல உள்ளது, செகண்ட்ல உள்ளது ஃபுல்லா y ஆக்சிஸ்ல உள்ளது.
So x-axis உள்ள points 120, 140, 160, 180, 200 இருக்கு. அப்ப நீங்க யூசுவலா போடுற 1, 2, 3 or 10, 20 அப்படிலாம் போட்டீங்கன்னா லென்த்தியா போகும். ஸோ பெஸ்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 100 எடுத்துடலாம். ஆர் 100, 20 எடுங்க. 100, 120, 140, 160 ஸ்கேல் நம்ம சாய்ஸ் தான். நமக்கு எது ஈஸின்னு ஃபீல் பண்றோமோ அப்படி எடுக்கலாம். ஸோ 100, 120, 140, 160, 180, 200 எடுத்துக்கலாம். அண்ட் ஒய் ஆக்சிஸ் பார்த்துட்டா வேல்யூஸ் வந்து 12ல ஆரம்பிச்சு 50 வரைக்கும் போகுது. இப்போ நீங்க 10, 20, 30, 40, 50, 60 எடுத்துட்டா ஈஸியா இருக்கும். ஸ்கேல் in x-axis 1 centimeter is equal to 20 units. Y-axis 1 centimeter is equal to 10 units. The origin 0. The first one 100 எடுக்கிறேன். இப்போ 0க்கும் 100க்கும் இடையில நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு 6 ஆக்ஸ் லைன் வரைஞ்சு காட்டுறோம். தட் மீனிங் 0க்கும் 100க்கு இடையில இன் பிட்வீன் உள்ள 20, 40 அந்த நம்பர்ஸ்லாம் இதுக்கு இடையில இருக்கு அப்படிங்கிற மீனிங். திஸ் இஸ் 120, 140, 160, 180 and 200. Y-axis 10, 20, 30, 40, 50, 60 and so on. So first point 120,12. 120,12 உங்களுடைய 120 இந்த இருக்கு 10. ஸோ 12ன்றப்போ ஸோ பாயிண்ட் பிளாட் பண்ற உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 120,12. செகண்ட் ஒன் 140,26. 140, this is 20, 25, next one is a 26. And third point 160,34. So 160, 30, 35, so below our line 34. Fourth one 180,40. This is 180, this is 40. And the last point 200,50. So 200, this is 50. So the graph வரையும்போது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒர்க் என்னன்னா draw a smooth curve. So graph வரையும்போது உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கு. உங்க பாயிண்ட் இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ கையை இப்படி எடுத்து வரையக்கூடாது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும்போது draw a smooth curve. ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணனா ஃபினிஷிங் வரைக்கும் கையை எடுக்காம வரைங்க. அப்பதான் கிராஃப் வந்து அப்படி கண்டினியூட்டியா தெரியும். இங்க எடுத்து வரைஞ்சீங்கன்னா பிரேக்கா இருக்கும். இப்படி வரைகிறதா ரொம்ப பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும். So draw a curve through these points. All these இந்த points வழியா நம்ம கிராஃப் வரைகிறோம். less than type. So உங்க பாயிண்ட வந்து பக்கத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். So கையை எடுக்காம நீ வரைஞ்சு முடிச்சிருங்க. This is a required curve. Curve CURVE. So இதான் நம்ம வந்து ogive, less than type ogive அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்றோம். மேம் எஸ் மேம். மேம் ஓஜிவ்னா அந்த கர்வா மேம்? The curve is called as a ogive, less than type. Oh, okay ma'am.
ஸோ இந்த கிராஃபுக்கு மேல லெஸ் தேன் டைப் ஓஜி மார்க் பண்ணுங்க. பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணிக்கலாம். இதுல பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். ஸோ கிராஃப்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்மளுடைய அப்பர் லிமிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து cumulative frequency. So question எடுத்து பாத்தீங்கன்னா, so first question, convert the distribution about less than type cumulative frequency distribution and draw its OG. Question வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Sometime find the median from the graph னு கேட்பாங்க. அப்படி கேட்டிருந்தால் so நம்மளுடைய n என்ன? Small n is 50. Small n is 50. n by 2 it is 25. இந்த 25 y axisல பார்க்கணும். இருக்கு, இதான் உங்களுடைய 25ங்கிற லைன். ஸோ இதுல இருந்து draw a straight line using scale and pencil. Scale pencil யூஸ் பண்ணி நான் straight line வரைஞ்சேன்னா that line cut some point in this curve. இந்த curveல பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்ணோம். அந்த பாயிண்ட்ல இருந்து ஸோ நம்ம x axisக்கு ஒரு vertical line வரைகிறோம். that vertical line meet some point on x axis. இந்த x axisல எங்க வந்து மீட் ஆகுதோ அதுதான் உங்களுடைய required median. கிராஃபிக்கல் வேல மீடியன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சம்முக்கு நம்ம மீடியன் பார்த்தா மீடியன் 140. இந்த 140 வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஃபார்முலால செக் பண்ணாலும் எக்ஸாக்ட்லி கரெக்டா வரும். 4 மார்க் இப்படி கிராஃப் மட்டும் கேட்டாலும் 4 மார்க்ஸ் தான். ஆல்சோ வெரிஃபை யுவர் ஆன்சர் பை ஃபார்முலா மெத்தட். அப்படின்னா உங்க டேபிள் வந்து உங்க கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்கல்ல, the question table is given. இதற்கு 14.3ல மீடியன் எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த ஃபார்முலா மெத்தட்லயும் கால்குலேஷன் போட்டு பார்த்தா சேம் ஆன்சர் வரும். அது ரெண்டுமே வெரிஃபை ஆச்சுன்னா வெரிஃபைட் எழுதலாம். கண்டிப்பா வெரிஃபை ஆகி தான் வரணும். மேட்ச் ஆகலைன்னா நம்ம மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாமா? மேம் எஸ் மேம், ஆஸ்க் மீ. மேம் எப்படி மேம் 140 அது வரும்? என்னம்மா? நீங்க 140 எது வரும்னு இந்த கொஸ்டினுக்கு வந்து அதாவது 14.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிராஃபிக்கல் வேலை மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஆனா இங்க சொல்லல, சொல்லியிருந்தாங்கன்னா n/2 ஒய்ல மார்க் பண்ணணும். சரி, draw a straight line. அது கர்வ்ல மீட் ஆகுறதுல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வெர்டிகல் லைன் வரைகிறோம். ஸோ எக்ஸ்ல எங்க கட் ஆகுதோ அதான் மீடியன். ஓகே ஓகேவா? இப்போ இந்த இருக்கு 25. 25 இதுல லைன் வரைஞ்சு கொண்டு வருவேன். இதுல மீட் ஆகுமா? சேஸ் ஆர் நோ? தென் இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு லைன் வரைஞ்சனா தட் லைன் மீட்ஸ் 140 இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ஓகே ஓகே. எங்க மீட் ஆகுதோ அதுதான் உங்களுடைய மீடியன். சோ எந்த பாயிண்ட்ல இருந்து டிரா பண்ணலாமா? எங்க வேணாலும் டிரா பண்ணலாமா மேம்? n/2 எதுவோ n/2ல இருந்து வரையணும். ஓகே ஓகே ஓகே. எந்த பாயிண்ட்டும் கிடையாதுமா. n ஸ்மால் n என்னவோ அதுக்கு by 2. சோ n/2ல இருந்து நீங்க வரைஞ்சு கொண்டு வரணும். ஓகே ஓகே. ஓகேவா? மிஸ், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆஸ்க் மீ, கேளுங்க. மிஸ், அந்த கிங்க் வரையறோம்ல அது வந்து 1 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கேல்ல எடுத்து அதே 1 சென்டிமீட்டர் தான் கிங்க் வரையணுமா மிஸ், இல்ல நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? எனக்கு புரியல மிஸ், நீங்க கிங்க் வரைஞ்சிருக்கீங்கல்ல அந்த 0 to 100க்கு நடுவுல வரைஞ்சிருக்கீங்க. ஆமா, அது வந்து 1 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கேல்ல எடுத்து அதே 1 சென்டிமீட்டர் தான் இங்க போடணுமா, இல்ல அது? அதாவதுமா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஸ்கேல் எடுத்து உங்களுடைய கிராஃப் ஷீட்ல வச்சு மார்க் பண்ணி பாருங்க. எவ்ரி யூனிட் கரெக்டா எக்ஸாக்ட்லி 1 சென்டிமீட்டர் இருக்கும். இல்ல மிஸ், கிங்க்கும் அதே சென்டிமீட்டர் ஐ மீன் அதே மெஷர்மென்ட் இருக்கணுமான்னு கேக்குறேன். அப்படித்தானே இருக்கணும், அப்பதானே ஈக்குவலா இருக்கும். அதாவது உங்க கிராஃப் வந்து கிளியரா இருக்குன்னா 0 to 100க்குள்ள இன் பிட்வீன் சோ மெனி பாயிண்ட்ஸ். சோ அந்த இடத்துக்குள்ள வந்து நீங்க 6 ஆக் போடுறீங்க. நான் 6 ஆக் போட்டிருக்கேன். நீங்க அதை வச்சு பார்க்க வேண்டாம், இதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க இந்த 100 வந்து எங்க மார்க் பண்ணலாம். ஓகே ஓகே மிஸ். 100 எங்கனாலும் போடலாம். எங்க போடுறீங்களோ அது வரைக்கும் 6 ஆக் லைன் தான் வரப்போகுது.
Okay, miss. After 100, each 1 centimeter represent 20 units. இல்ல நான் வரிசை ஸ்டார்டிங்ல இருந்து 20 14 எடுக்கணும் எடுக்கலாம். Are you okay? Miss. Yes, Doubts miss. clear ஆகுதா? Miss. இல்ல நான் 0க்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் 20 40 60 எனக்கு வேல்யூஸ் வந்து இங்க வரும். Okay, miss. அதுவும் கரெக்ட் தான் போடலாம். சரி. So doubts clear தானம்மா? Yes, miss. Okay. மேம் கேளுங்கம்மா. மேம் இந்த மாதிரி क्वेश्चंस 3D ல கேட்க மாட்டாங்க மேம் 3 டைமென்ஷனல் ரிலேட்டட். No chance. 3 dimensional 10th ல படிக்க மாட்டோமா? ஓகே மேம். 3 dimensionalலாம் பாயிண்ட் வந்து x, y, z னு வரும். அது ஹையர் செகண்டரியில தான் படிப்போம். அது வந்து இப்ப படிக்கிறது இல்ல. 10th ல படிக்கிறது இல்ல. ஓகே மேம். थैंक यू மேம். மத்தது கிராஃப் வரையல டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். நீங்க சம் போட்டு பாருங்க. இது வந்து எக்ஸசைஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண சம்மையே அகைன் போடுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபுல்லாவே நானும் நடத்துவேமா, ஹோம்வொர்க் தரது இல்ல. ஓகேவா? Then now question number 2. Question number 2. .4 question number 2. Draw the medical checkup of 35 students of a class. Their weights were recorded as follows. Table is given. உங்க டேபிள் வந்து குரூப் டிஸ்ட்ரிபியூஷனா கொடுக்கல, அவங்க நம்ம கிராஃபுக்கு ஏத்த மாதிரியே கொடுத்துட்டாங்க. டைரக்ட் டேபிளாவே கொடுத்துட்டாங்க. ஸோ குரூப் டிஸ்ட்ரிபியூஷன்னா திஸ் டூ திஸ், அதாவது இன்டர்வல் ஃபார்மேட்ல இருக்கும். அதான் குரூப் டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு கியூமுலேட்டிவ் ஃபார்மேட்லேயே டேபிள் கொடுத்தாச்சு. Draw a less than type ogive for the given data. Hence, obtain the median weight from the graph and verify the result by using the formula. கொஸ்டின்ல கொடுத்த டேபிள் டேபிள் டைரக்டா கிவன். லெஸ் தேன் டைப் டேபிள்னு எழுதிடலாம். weight in kg, the number of students, less than 38. சில டிட்டோ போடுவாங்க. டிட்டோ இப்படி போட்டுட்டு 40 இப்படி போடுவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். ஃபுல்லா எழுதுறது பெட்டர். less than 40, less than 42, less than 44, less than 46, less than 48, less than 50, less than 52. So first column complete பண்ணிப்போம்.
So number of students 0, 3, 5, 9, 14, 28, 32 and 35. So the points x comma y 38 comma 0, 40 comma 3, 42 comma 5, 44 comma 9, 46 comma 14, 48 comma 28 and 50 comma 32. Last one 52 comma 35. So உங்க டேபிள் இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அதர்வைஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு செய்வோம். இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ கிராஃப்ல இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்றோம். So draw the y-axis and x-axis. So points பாருங்க. First one தான் உங்களுடைய x-axis points. 38, 40, 42. So அதுக்கப்புறம் 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்க 0க்கு அப்புறம் 38 மார்க் பண்ணிட்டு 2 2 நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். So each 1 centimeter represent 2 units எடுத்துக்கலாம். And y-axisல 35 வரைக்கும் போகுது. So இதையும் நீங்க வேணா 2 2 போடனா கூட போட்டுக்கலாம். ஸ்கேல் எடுக்கிறது உங்க சாய்ஸ் தான். 0 scale in x-axis 1 centimeter represent 2 units. Y-axis 1 centimeter represent 2 units. So first point நான் 38 mark பண்றேன். So in between zigzag line. And 40, 42, 44, 46, 48, 50, 52, 54 and going. In y-axis 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 34, 36. First point 38,0. This point. Second one 40,3. So 40, the 2, 4. So in between 3. Third point 42, 5. 42, this is 5. 4 க்கும் 6 க்கு இடையில middle value வந்து 5.
44 9 and 46 la 14 48 28 is 28 and 50 is 32 54 so 54 sorry 52 35 so 52 35 is 34 36 this point is a 35 so now draw the curve through these points draw a smooth curve so எந்த பாயிண்ட்லயுமே நீங்க கை எடுக்காதீங்க கண்டினியூஸா வரீங்க this is a record curve so உங்க curve வந்து கீழ ஆரம்பிச்சு upward directionல போகும் that is less than type so less than type graph so question பார்த்தீங்கன்னா draw the less than type OGU for the given data hence obtain the median weight from the graph so graphல இருந்து median weight கண்டுபிடிக்கணும் so உங்களுடைய n பாருங்க so n is equal to 35 so n is equal to 35 n by 2 is equal to 35 by 2 17.5 so உங்களுடைய y axis ல 17.5 first mark பண்ணலாம் 16 18 16 இது 18 இந்த லைன் வந்து 17 the 17 க்கும் 18 க்கும் மிடிலா மார்க் பண்ணுங்க that is 17.5 16 க்கும் 18 க்கும் மிடில் உள்ளது உங்களுக்கு 17 so இந்த 17 to 18 இந்த கேப்ல மிடில்ல மார்க் பண்ணுங்க so இது வழியா நான் ஸ்ட்ரைட் லைன் வரைய போறேன் so draw a straight line through 17.5 இந்த பாயிண்ட்ல இருந்து அகைன் நம்ம லைன் வரைய போறோம் that line is perpendicular to x axis in the point 46 இது 48 but this one is 47 47 க்கு இது மிடில் 46 க்கும் 47 க்கு மிடில் வரதுனால இந்த பாயிண்ட 46.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு நீங்க சூட் ஆகுற மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கலாம் 10 10 எடுக்கலாம் கிராஃப் வந்து ரொம்ப சின்ன கிராஃபா வரும் so every 1 cm represent 10 so 10 10 எடுத்தீங்கன்னா கிராஃப் இந்த சைஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும் so உங்களுக்கு எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களோ வரையலாம் இப்போ இந்த மீடியன் கால்குலேட் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் n by 2 கண்டுபிடிக்கிறோம் அந்த n by 2 y ஆக்சிஸ்ல மார்க் பண்ணோம் so இதுல இருந்து ஸ்ட்ரைட் லைன் வரையறோம் that straight line cuts one point in the curve so எங்க கட் ஆகிருக்கோ
அதுல இருந்து again draw a straight line. That straight line is perpendicular to x-axis. இந்த கீழே உள்ள இந்த ஃபுட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய மீடியன். மீடியன். இப்போ கிராஃபிக்கல் வேல வந்த ஆன்சரும் ஃபார்முலா வேல வர ஆன்சரும் சேம் தான் அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ண போறோம். ஏன்னா क्वेश्चनல கேட்டிருக்காங்க. செட் டேபிள வந்து குரூப் டு ஃப்ரீக்வன்சி டேபிளா மாத்துறோம். less than 38 கொடுத்துருக்காங்களா. So 38க்கும் 40க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2. So every டேட்டாவுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2. இப்போ இதை வந்து நம்ம 36 to 38 போடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் லைனை வந்து நீங்க 0 to 38 போடலாம், தப்பு இல்ல. ஆர் less than 38ங்கிறத ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே எழுதிக்கலாம். ஆர் 36 to 38. Anyway we can write. Weight in kg. So less than 38. 0 to 38 or 36 to 38. So best choice அப்படியே first line எழுதிக்கிறது தான். Less than 38. Then 38 to 40, 40 to 42, 42 to 44, 44 to 46, 46 to 48, 48 to 50, 50 to 52. Individual frequency calculate பண்ணணும். Less than 38. So less than 38 0. The first frequency is 0. இதே மாதிரி previous exercise group sum போட்டிருப்போம். So individual frequency வேண்டதுக்கு previousல இருந்து subtract பண்ணிட்டு வரணும். இப்ப 3 minus 0. கையில text book வச்சிருப்பீங்க. So 3 minus 0 is a 3. Then 5 minus 3. இது preceding போட்டுவாங்க. 5 minus 3. 2. 9 minus 5. 4. 14 minus 9, 5. 28 minus 14, 14. 32 minus 28, it is 4. 35 minus 32, 3. So individual frequency கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டேபிள் அப்படியே வச்சு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இந்த டேபிளை ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு ரெக்யூர் டேபிளா கன்வெர்ட் பண்ணாதான் ஃபார்முலா வேல ஆன்சர் போட முடியும். Now CF. CFங்கிறது क्वेश्चनல கொடுத்த அதே தான். 0, 3, 5, 9 and 14, 28, 32, 35. The frequency நீங்க கரெக்ட்டா போட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கிற CF-ம் क्वेश्चनல கொடுத்திருக்கிற the number of students கொடுத்தது அப்படியே exactly match ஆகும். So n by 2 is equal to 17.5. So 17.5 எதுல வரும் பாத்தீங்கன்னா இந்த 28 இதுல தான் வரும். அந்த கிளாஸ் இன்டர்வலை ஹைலைட் பண்றோம். This is F. 14 as a CF. மேம் எப்படி மேம் ஹைலைட் பண்ணீங்க? ஆல்ரெடி பார்த்திருக்கோம்லாமா. உங்களோட n by 2 17.5 உங்க CF ல வரிசையா பார்த்துட்டே வாங்க. 14ங்கிறது வந்து 17.5 ஓட சின்னது.
அப்போ 17.5 எதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்குன்னா அந்த 28 குள்ள தான் இருக்கும். சோ அதை ஹைலைட் பண்றோம். ஓகே. Now the median class 46 to 48. So இதுல இருந்து eldest 46, F14, CF also 14, n by 2 17.5. உங்க மீடியன் ஃபார்முலா எழுதிக்கோங்க. L plus n by 2 minus CF by F into H. So H என்னன்னா class size. The class size is 2. இதை substitute பண்ணுங்க. L, it is 46. N by 2, 17.5. Minus F, 14. F also 14. H is 2. This is equal to 46 plus 17.5. இது கட் பண்ணிக்கலாம். 1 2 7 2 14. 17.5 minus 14 is 3.5. இந்த இடம் வந்து உங்களுக்கு 3.5. இந்த 3.5 நம்ம 7/2 எழுதிக்கலாமா? The simplified answer 3.5 வருது. So 3.5 equal to 7/2. 7/2 divided by 7. This is equal to 46 plus 7. இந்த 2 denominator வந்துரும் into 7. இதை கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இருக்கிறது 1/2. 46 plus 1/2. 1/2 value is 0.5. நமக்கு தெரியும் 0.5. Just add it. We get 46.5. The median weight 46.5 kg. So நம்ம graphical way ல வர்றதும் formula method ல வர்ற ஆன்சரும் exactly same. So இப்போ உங்களுடைய எக்ஸாம்ல இதே மாதிரி ஒரு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிளை வந்து இந்த ஃபார்மட்ல மாத்திட்டு மீடியனை வந்து ஃபார்முலா வேல போட்டுடலாம். தென் கிராஃப்ல இதே ஆன்சர் வருதா அப்படிங்கறத மேட்ச் பண்ணி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன கிராஃப் வந்து ஸ்மூத் கர்வ். ஸோ ஸ்மூத் கர்வ் வந்து இந்த 46.5 கண்டிப்பா வரணும். ஸோ ஃபார்முலாங்கிறது எல்லாத்துக்கும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ கிராஃப் வந்து நம்ம வரைகிறத பொறுத்து நம்ம ஸ்மூத்தா போடல, ஸோ லைட்டா பெண்ட் பண்ணி போட்டோம்னா கீழே இந்த பாயிண்ட் வராது நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலால செய்யுங்க, அதே ஆன்சர் கிராஃப்ல வரைகிற மாதிரி ரொம்ப எக்ஸாக்ட்லி கரெக்டா போடுங்க, ரெண்டு ஆன்சரும் சேமா வரும். ஸோ இதுல யாருக்கா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். மேம். எஸ் மேம். Ask the doubt. Ma'am, number 17.5 minus 14 3.5 ma'am. கேளுங்க மாமா. அப்ப வந்து 3.5 divided by 7 0.5 டைரக்டாவே போடலாம்ல? போடலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ போட்டுக்கோங்க, எப்படினாலும் போடலாம். ஓகே. சோ நான் டெசிமலை ரிமூவ் பண்ணி காட்டினா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ போடலாம். வேற டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஓகே இல்ல. ஓகேமா, குட். And next question. Question number 3. Question number 3.
The following table gives production yield per hectare of wheat of 100 farms of a village. Table given. Change the distribution to a more than type distribution and draw its value. So table வந்து more than type க்கு convert பண்ணனும், then draw its curve. So first questionல கொடுத்திருக்கிற table so production yield in kg per hectare, number of farms, (50 to 55), 55 to 60, 60 to 65, 65 to 70, 70 to 75, 75 to 80. The frequency 2, 8, 12, 24, 38, 16. Question வந்து more than type. More than type table. The production yield in kg per hectare. More than type கேட்டிருந்தா, so more than 50, the lower limit fix பண்ணி பார்க்கணும். So எல்லா intervalலையும் lower limit fix பண்ணுங்க. So more than 50, more than 55, more than 60, more than 65, more than 70, more than 75. The lower limit fix பண்ணி எழுதணும். More than 50, more than 55, more than 60, more than 65, more than 70, more than 75. Then next one CF. CF போடுறது more than 15ன்றப்போ இதான் 50. So 50க்கு மேலன்றப்போ எல்லா frequency நீங்க ஆட் பண்ணிடணும். Add all frequency. The 2 plus 8 plus 12 plus 24 plus 38 plus 16. So எல்லா frequency ஆட் பண்ணாதான் more than 50. 50ல இருந்து 80 வரைக்கும் நமக்கு குரூப் பண்ணியிருக்கிறோம். So more than 15ன்றப்போ எல்லா frequency include ஆயிடும். இந்த frequency ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணி பார்த்தா the total frequency உங்களுக்கு 100 கிடைக்கும். Then more than 55. So more than 55 னா எனக்கு இந்த காலம் மட்டும் க்ளோஸ்ட் ஆயிரும். இது ஃபுல்லா 1 2 3 4 5 இந்த 5 frequency மட்டும் ஆட் பண்றீங்க. அதாவது அந்த 2 விட்டுட்டு ரிமைனிங் ஃபுல். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இட் இஸ் 98. Next one more than 60. இந்த ரெண்டு க்ளோஸ்ட் ஆயிரும். Adding these 4 frequency only. That is 90. More than 65. So இதுவும் க்ளோஸ்ட் ஆயிரும். இந்த 3 frequency மட்டும். So add பண்ணி பாருங்க உங்களுக்கு 78 கிடைக்கும். More than 70. Adding these 2.
30 plus 10, 40, 48 is 54. More than 75. More than 75 and the last one. It is 16. So my point on the x comma y. So plotted பண்ற points வந்து 50, 100. 55, 98. 60, 90. 65, 78. 70, 54. 75, 16. இதான் plotted points. இந்த points இப்ப graphல plot பண்றோம். So draw the y-axis and x-axis. Scale. உங்களுடைய x-axis பார்த்தீங்கன்னா 5, 5 வேரி ஆகுது. So in x-axis, 1 centimeter is equal to 5 units. In y-axis, 1 centimeter is equal to the maximum point 100 தான். So 10 எடுத்துக்கலாம். It is 10 units. Zero. 50 இருந்து ஸ்டார்ட் பண்றோம். So first point. So இங்க 50 போலாம் தள்ளி போலான்னு போட்டுக்கலாம். So எங்க மார்க் பண்றீங்களோ in between ஒரு 6 லைன் வரைஞ்சுக்கோங்க. That meaning is in between so many points there. So next one 55, 60, 65, 70, 75, and so on, 80, and going. In x-axis, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, and 100. The first point, 50, 100. 50, 100. 50, 100. The second point, 55, 98. It's a 55. It's a 98. 100 linde kila 2 lines below. There is 98. Then third, 60, 90. 65, 78. This is 70, 75, 78. 70, 54. 70 is 50, is 55, கீழே ஒரு லைன்ல இருக்கும். It's a 54. 75, 16. 16 is a 15. Next line is a 16. More than type graph மேல ஆரம்பிச்சு downward directionல வரும்.
சோ கை எடுக்காம வரீங்க. சோ மேல இருந்து கீழ் நோக்கி கொண்டு வாங்க, கிராஃப் கிளியரா இருக்கும். இதான் மோர் தென் டைப் கிராஃப். there is more than type ogive. இந்த கிராஃபுக்கு நியரா எழுதிக்கோங்க more than type ogive. இந்த கொஸ்டின்லயே நம்ம மீடியன் கண்டுபிடிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். மீடியன் கிராஃபிக்கல் வேல கேட்டிருந்தாங்கன்னா n/2 சேம் n/2 ஒய்ல எடுத்துட்டு எக்ஸ்ல எங்க கட் ஆகுதோ அதான் மீடியன். சோ கேட்டிருந்தா செய்யலாம். கொஸ்டின்ல கேட்கலன்னா நீங்க போடணுங்கிற நெசசரி கிடையாது. சோ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து லோவர் லிமிட்ஸ் இதுல மார்க் பண்ணிருக்கிறோம். இது CF cumulative frequency. இந்த கொஸ்டின்ல யாருக்கும் டவுட் இருந்தா கேட்கலாமா? இதான் ரெக்கார்டு கிராஃப் ஃபார் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின்ல வந்து ஜஸ்ட் கிராஃப் மட்டும் தான் வரைய சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ரெக்கார்ட் கிராஃப். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இல்லைன்னா டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 292 பேஜ் நம்பர் 292 சம்டைம் எக்ஸாம்ல வந்து ஒரே கொஸ்டின்லயே ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷனுக்கே மோர் தென் டைப் ஓஜும் வரையணும், லெஸ் தேன் டைப் ஓஜும் வரைய சொல்லுவாங்க. ஒரு கிராஃப் ஷீட்ல இது ஒரு கிராஃப் ஷீட்ல மோர் தென் டைப் ஓஜிவ் அண்ட் லெஸ் தேன் டைப் ஓஜிவ் ரெண்டுமே வரையணும். அப்ப நீங்க டேப்லோ காலம் இதான் உங்களுடைய கொஸ்டின் இந்த இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு மோர் தென் டைப் அண்ட் லெஸ் தேன் டைப் கேட்டிருந்தாங்கன்னா மோர் தென் டைப் டேபிள் போடணும், அதுக்குள்ள கிராஃப் அண்ட் பக்கத்துல லெஸ் தேன் டைப் டேபிள் அண்ட் கிராஃப் வந்து சேம் கிராஃப் ஷீட்ல போடணும். உங்களோட கிராஃப் வந்து இப்படி கிராஸ் ஆகுற மாடல்ல இருக்கும். கிராஃப் மோர் தென் டைப் மேல இருந்து வந்திருக்கும் அண்ட் லெஸ் தேன் டைப் இந்த மாடல்ல வரும். ஆல்சோ ஃபைண்ட் த மீடியன் ஃப்ரம் த கிராஃப் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுல இருந்து ஜஸ்ட் டிரா அ ஸ்ட்ரைட் லைன். That line meets some point in x-axis. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மீட் ஆகுற பாயிண்ட் தான் மீடியன். ஸோ இதுவும் ஒரு டைப் கொஸ்டின். எக்ஸசைஸ்ல சம் இல்லை, ஆனா எக்ஸாம்பிள்ல இருக்கு டெக்ஸ்ட் புக்ல. ஸோ அதுதான் பேஜ் நம்பர் 292. ஸோ பேஜ் நம்பர் 292 பாத்தீங்கன்னா ஸோ ஒரு கொஸ்டினுக்கு மோர் தேன் டைப் ஓஜிவ் அண்ட் லெஸ் தேன் டைப் ஓஜிவ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிருக்கிறோம். தட் இஸ் எ மீடியன். ஸோ நீங்க இந்த சம் வேணா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 40.4 ஆல்சோ ஓவர்.